ஸ்ரீமன்னாராயணா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன்னாராயணா கோவிந்தா கோவிந்தா. நாம் இப்போ திருவெள்ளரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் மகாவிஷ்ணுடைய ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா 108 திவ்ய தேசத்தில் 4வது திவ்ய தேசம். இது மிகவும் பழமையான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவாலயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு தான் ரொம்ப முக்கியமான இடம். தாயார் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட சேர்ந்து தாயாரை வந்து அணைச்சிக்கிட்ட ஒரு திருக்கோயில் இது. ரொம்ப பழமை மாறாத அந்த திருக்கோயில். மிகவும் சிற்ப வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமாக இருக்கிறது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நான் உள்ளே கூட்டின்னு போகிறேன். நாராயணா கோவிந்தா. பாருங்க, உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்தும் நம்ம கருவறை வந்து தனியாக மேலே ஏறி போகணும். பார்த்திங்க அப்படின்னா உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உத்தராயணம் அப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி, இந்த 6 மாதங்கள் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இந்த 6 மாதங்கள் வந்து தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு 6 மாதம் வளர்பிற 6 மாதம் தேய்பிற அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாமி இதில் போகணும். இதை தட்சிணாயன பாதை 6 மாதத்துக்கு இதில் போகணும். பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் வந்து தட்சிணாயனம். 6 மாதத்துக்கு இந்த வழியே உள்ளே போவாங்க. அடுத்த 6 மாதம் அந்த வழியே உள்ளே போகலாம். இது தட்சிணாய மாதம். அதாவது எப்படி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி, இந்த 6 மாதங்கள் உத்தராயணம். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இந்த 6 மாதம் தட்சிணாயனம் சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு 6 மாதம் வளர்பிற 6 மாதம் தேய்பிற. அதில் இப்போ வந்து தேய்பிற மாதங்கள், அதனால தட்சிணாய காலத்தில் போவோம். தை மாதம் பிறக்கும்போது அந்த வாசல் திறப்பாங்க. மேலே தான் ஒரே இது தான், பார்க்க போகிற வழி வெவ்வேறு. பார்த்திங்க அப்படின்னா இது உத்தராயண பாதை. உத்தராயண பாதை மூடப்பட்டிருக்கு. ஆனி மாதத்தோடு இதை வந்து பூட்டிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தட்சிணாயன பாதை திறந்துருக்கு. நம்ம அந்த வழியாக வந்து பெருமாள் சேவிக்க போகிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா. நான் அமைதியாக வச்சுருக்கேன் ஃபோனை. என்னை சாமிகிட்ட போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. நீங்கள் பார்த்து சேவிச்சுக்குங்க. என்ன புரட்டாசி 4வது சனிக்கிழமை வெள்ளரை. நான் 108 திவ்ய தேசத்தில் 4வது திவ்ய தேசம் இது. கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீமன் நாராயணா கோவிந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த கோவிந்த. சொல்லுங்க, சூப்பர் சொல்லுங்க. அது பண்ண வேண்டியதான். இந்த சூப்பர் வந்தாலும் இதோட பயன்படுறாங்க. பெரிய பெருமாள் உடனே காட்சம் தமிழ் செந்தாமரை கண்ணன். மேலே வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன். 2 பேரும் பெருமாளுக்கு சாமர கைங்கரியம் பண்ணிருக்கார். வலது பக்கம் கருடாழ்வார், கீழே மார்க்கண்ட மகரிஷி. இடது பக்கம்